ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரீம் லெவலில் ஒரு டீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த டீம் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டோன்னே அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும் எந்தெந்த பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, யாரெல்லாம் விளையாடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் டாஸ் போட்டோன்னே ஒரு தடவை கண்டிப்பாக டீமை செக் பண்ணணும். ஸோ விளையாடாத பிளேயர்லாம் டீமில் இருந்தாங்க அப்படிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மேட்ச்சில் உங்களுக்கு பாயிண்ட்ஸே கிடைக்காது, 2 பிளேயர் லாஸ் தான். ஸோ நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். ஸோ எந்த மேட்ச் போட்டாலும் டாஸ் போட்டோன்னே ஒரு தடவை போயிட்டு என்ன பிளேயர் இருக்காங்க, யாரெல்லாம் இல்லையோ அவங்களாம் எடுத்து விட்ருங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா டீம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ அவங்களுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குஜராத் டைட்டன்ஸ்க்கும் மும்பைக்கும் மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீம் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து லைனப் வந்து விட்டாங்க, அதாவது டாஸ் போட்டு லைனப்ஸ் விட்டாங்க. நீங்கள் எந்த மேட்ச் பார்த்தாலும் அந்த மேட்ச்சோட பாக்ஸ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் லைனப்ஸ் அவுட்ருன்னு வந்திருக்கும். அப்படின்னா டாஸ் போட்டு யார் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மேட்ச்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் இருக்கும். மை டீம்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த டீம் வந்து வந்துடும். மேலே பார்த்தாலே தெரியும் 2 அன்அனௌன்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பிளேயர் வந்து டீமில் இல்லை, அவங்கள வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எடிட் பட்டன் பென்சில் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்லேயே. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீம் வந்துடும். இப்படி சொல்லிடுவாங்க 2 பிளேயர் வந்து மேட்ச்சில் இல்லை, கெயின் வில்லியம்சன் அண்ட் பெகன்ட்ராஃப் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி வருது. கீழே ரிமூவ் 2 அன்அனௌன்ஸ்டு பிளேயர்ஸ்னு பட்டன் இருக்கும். கொடுத்தீங்கன்னா அந்த 2 பிளேயர் உங்கள் டீம்லேருந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. இப்போ வந்தீங்கன்னா 9 பேர் தான் டீமில் இருக்காங்க. ஸோ அந்த 2 பேர் ரிமூவ் ஆகிட்டாங்க. இப்போ புதுசாக இன்னும் நீங்கள் 2 பேரை மாற்றி எடுக்கணும். ஸோ அந்த 2 பேருக்கு பதிலாக நீங்கள் வேறு யாரையாவது எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். நான் ரோஹித் சர்மா எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பிளேயர் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அவங்கள டேப் பண்ணிங்க அப்படின்னாலே செலக்ட் ஆயிடுவாங்க. மறுபடியும் அதே பிளேயரை டேப் பண்ணிங்க அப்படின்னா அன்செலக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு எல்லோ கலரில் செலக்ட் ஆகும். அதான் செலக்ட் ஆனதுக்கும் ஆகாததுக்கும் ஒரே வித்தியாசம். ப்ளெயினாக ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேயரில் நீங்கள் எடுக்கலன்னு அர்த்தம். ரோஹித் சர்மா அண்டு பவுலர்ஸில் நான் இன்னொருத்தர் எடுத்துக்க போகிறேன், பியூஷ் சாவ்லா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி 2 பிளேயரை தூக்கிட்டு 2 பிளேயர் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேயரை மறுபடியும் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து இவங்க விளாட மாட்டாங்கன்னு தோணுச்சுன்னா ரொம்ப சிம்பிள். ரிதிமான் சாகா வந்து நான் விக்கெட் கீப்பரில் எடுத்திருக்கேன். இவர் விளாட மாட்டார், இசான் கிஷன் விளாடுவார் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா ரிதிமான் சாகாவை அன்செலக்ட் பண்ணிட்டு இசான் கிஷனை கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா டீம் வந்து அப்டேட் ஆயிரும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ஈஸியாக உங்கள் டீமை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இதில் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி டீமை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.